எல்லாமே இருட்டானது மாதிரி என் முன்னால் இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். உங்களை வாழ வைக்கிறதுக்கு ஒரு கர்த்தர் உண்டு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. நீ எந்த நிலமையில இருந்தாலும் ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க, நான் உங்கள் பிள்ளையாக இருக்கேன் அப்படின்னு நீ கர்த்தரை பார்த்து எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீ ஜெபம் பண்ணு. நீ கர்த்தரத்தில் கேளு. கண்டிப்பாக உனக்கு வாழ்க்கை உண்டு. இதோட முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நீ பயந்துக்க வேண்டாம். நிறைய பிள்ளைகள் எக்ஸாமில் ஃபெயில் ஆனாலோ இல்லைன்னா காப்பி அடித்து மாட்டிக்கிட்டாலோ உடனே அவ்வளோதான், நம்ம அசிங்கப்பட்டுட்டோம், நம்ம அப்பா அம்மா நம்மளை இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, எல்லாத்தையும் பண்ணாங்க, ஆனால் நம்மளுக்கு அவ்வளோ படிப்பு வரல, அதனால் நம்ம காப்பி அடித்தோம், அதனால் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம், இனி எப்படி அவங்களுக்கு பாரமான பிள்ளையாக இருக்கோமே, இல்லைன்னா சொசைட்டியில் அசிங்கப்பட்டுட்டோமே அப்படின்லாம் நினைக்கிறீங்க. இல்லை, இதுலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். முடிஞ்சதாக இருக்கட்டும்.